அமிதாப்பனே, பாவியாக ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு புத்தி சுகார உரிமை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதை விட ஆண்டவரே, ஒரு பிள்ளைக்கு இருக்கிற அந்த சுதந்திரமும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்காக செய்கிற காரியத்தை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அது எவ்வளோ அதிகம் தாப்பனே. ஆண்டவரே, நான் ஏழை பாவியாகிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எவ்விதமாக நல்லது விரும்புகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால என்னுடைய பரம தகப்பன் எனக்காக அதைவிட மேலாக பல மடங்கு நல்லதை விரும்புகிறவர் என்று அறிந்திருக்கிறான் ஆண்டவரே. தகப்பனே, இவ்வளோ பெரிய சுலாக்கியம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருவது என்பது எனக்கு இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களும் இந்த ஒழுங்கு முறைகளும் ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ நல்லதாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க தாப்பனே. ஆமாண்டவரே, இந்த வேதத்தின் காரியமாக கூட சரி, ஜெபத்தின் வழியாக சரி, எனக்கு நீங்கள் ஆண்டவரே எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க தாப்பனே. ஆமாண்டவரே, நான் நினைத்து பார்க்குறேன். இவ்வளோ அதற்கு முன்னால் கூட என்னுடைய ஜெப வாழ்க்கையில் கிரமமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த எத்தனையோ வருஷம் ஆண்டவரே அறிந்து ஆனால் கிரமமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு இப்போ ஆண்டவரே நீங்கள் போதித்து எனக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு வர்றீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே என்னுடைய தாப்பனிடத்தில் நான் ஆண்டவரே உரிமையோடும் நம்பிக்கையோடும் மனம் தளராமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் அவரிடத்துல நான் கொண்டு போகக்கூடிய கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக அவரிடத்தில் நான் அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பரத்தின் ஒத்தாசைக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக ஆண்டவரே நான் கர்த்தாவே உங்களை நோக்கி பார்க்கிறது எவ்வளோ நல்ல ஒரு காரியம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாப்பனே நீர் அழகாக ஆண்டவரே நீங்கள் செய்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் அழகாக நேர்த்தியாக நடப்பித்து தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு மூடன் ஆண்டவரே, நான் ஒரு மூடன், ஞானமற்றவன், அறிவேனன். நான் முழுக்க முழுக்க உங்களை தான் சார்ந்து வாழ எனக்கு தெரியும். எனக்கு வேற தெரியாது ஆண்டவரே. எனக்கு ஞானம் உள்ளவன் அல்ல, திறமைசாலி அல்ல ஆண்டவரே. ஆனாலும் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், என்னை நீங்கள் கைவிடலை. என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீங்கள் என்னை தண்டிக்கலை. என்னுடைய மீறுதலுக்கு தக்கதாக எனக்கு நீங்கள் சரி கட்டலை. நான் இன்றைக்கு வரைக்கும் பிழைத்திருக்கிறேன் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஆண்டவரை ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் அது உம்முடைய கிருபை. உலகம் ஆண்டவரை ஒரு பொல்லாத ஒரு உலகம். இந்த உலகத்தை நம்பி நான் வாழ முடியாது, மனிதர்களை நம்பி நான் வாழ முடியாது தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, இது கடுமையான ஒரு காலமாக இருக்கிறது. உண்மையான விசுவாசத்தை பார்ப்பது என்பது ஆண்டவரே மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, உண்மையான விசுவாசத்தை ஆண்டவரே பார்ப்பது என்பது அரிதான காரியமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு உண்மையாலுமே ஆண்டவரே இந்த ஆதி நாட்களில் கொண்டிருந்த அந்த ஆண்டவரே தாழ்மை, உண்மை இன்னைக்கு எல்லாம் இல்லை ஆண்டவரே. பெரும்பாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அவிதமான மனநிலை தான் இருக்கே ஒழிய உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலும் உண்மையான ஆண்டவரே மனநிலையும் இல்லை தாப்பனே. தேவா, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி வருகிறேன். உம்முடைய அருமையான கிருபையை ஆண்டவரே கரத்தில் தாழ்த்தி வருகிறேன். நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே, என்னுடைய தகப்பன், மை ஃபாதர் ஆண்டவரே. எனக்கு ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு தகப்பனை கொடுத்தீர். ஒரு ஆண்டவரை அறிந்தவர்னு சொல்ல முடியல, ஆனால் அது ஒன்றுமில்லை. எனக்கு மெய்யான ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு மெய்யான தகப்பன் ஒருத்தர் உண்டு. அவர் என் ஆண்டவர், திரியேக தேவன் எனக்கு தகப்பன்.
என் இயேசு பிதாவான எனக்கு தகப்பன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தகப்பன், திரியேக தேவன் என்னுடைய தகப்பன் தான். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களை என்னை தாழ்த்துகிறேன். எனக்கு இறங்கும் ஐயா, உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும். அது ஒன்றுதான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தாங்கி வருகிறத தான் நான் சொல்ல முடியும். உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி வருகிறேன், பலப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே, இந்த ஒழுங்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது அவனுடைய சமத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். எவ்வளோ வேலை இருந்தால், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பாதலை காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஒரு ஒழுங்கு எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளோ வருடங்கள் நான் கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, தெய்வ குமாரனாக இருந்தோம் ஆண்டவரே, அவர் ஜெபத்தை அவ்வளவாக முக்கியப்படுத்தி ஆண்டவரே ராமுழுதும் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை என்பது ஆண்டவரே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஊழியத்தின் மத்தியில் போய் ஜெபிக்கிறார், பிதாவின் சமூகத்தை தேடுகிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே, நல்ல ஒரு முன்மாதிரியை ஜெப வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிறார். அதோடு கூட பவுலும் சரி, ஆண்டவரே கர்த்தாவே, பேதுரும் சொல்கிறார், we will. ஆண்டவரே, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, ஒரு மெய்யான ஊழியக்காரன் ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறத உறுதியாய் தரித்திருப்போம். அது எனக்கு தாங்க ஆண்டவரே, அதுதான் எனக்கு வேண்டாம். உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு காரியம் எனக்கு தேவை. உறுதியாய் தரித்திருக்கிற அந்த இரக்கம் எனக்கு தேவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது எனக்கு போதும். ஆண்டவரே, தம்ப்நெயிலை ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணும்படியாக எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த காரியத்தெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எவ்வளோ உண்மை ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எவ்வளோ உண்மை தாப்புறேன். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அதனால கூட ஆண்டவரே என்னோடு பேசுங்க. அது எனக்கு ஆண்டவரே ஒரு சரியான ஒரு ரெவலேஷனாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் மச். ஆமாண்டவரே, சோதரன் தாப்பனே, ராஜா, எவ்வளோ அருமையாக எனக்கு நீங்கள் போதித்து என்னை வழி நடத்துகிறீங்க. இந்த வயதான காலங்களில் ஆண்டவரே எனக்கு தாப்பனே அந்த ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஒரு இளைப்பாறுதலை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு அமைதியான ஒரு சூழலை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஆண்டவரை சார்ந்து கொள்கிற கிருபை எனக்கு கொடுத்துருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் நானுடைய சமூகத்தில் என் தகப்பனிடத்தில் நான் போய் சொல்லுவேன், அவர் செய்வார். எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. ஆகவே என்னை நான் தகப்பனை தான் நான் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கடைசி மட்டும், என்னுடைய ஆண்டவரே ஜீவன் இருக்க மட்டும், என்னுடைய முடிவு விரைந்தும் நீர் என்னை வழி நடத்தும். அது எனக்கு போதும் ஆண்டவரே. நான் ஒரு தகப்பனாக ஆண்டவரே பொல்லாதவர்களாக நீங்கள் நல்ல இவுகளை கொடுக்க இருக்கின்றீர்கள். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆண்டவரே, இந்த உலக பொல்லாத மனுஷன் செய்ய மாட்டான், என் தகப்பன் அப்படி செய்வாரா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசங்களை எல்லாம் மன்னியும், என்னுடைய விசுவாசங்களை மன்னிய மாட்டேன். உமோடு கூட நான் என்றென்றும் செய்விக்க ஒரு நாள் உண்டு. என் தகப்பனோடு நான் வாழ்கிற ஒரு நாள் உண்டு. ஆண்டவரே, திரியேக தேவனாகிய குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு வாழ்கிற ஒரு நாள் உண்டு. அது எனக்கு போதும், அது எனக்கு திருப்தியாக இருக்கும். ஆண்டவரே, உலகில் எத்தனை நாட்கள் நான் வாழ்வேன் எனக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியாது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய சரீர பலவீனங்கள் எப்படி என்னை பாதிக்கும் தெரியாது. என்னுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது. மனிதர்கள் விதமாக செயல்படுவார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு நேரிடுகிற காரியங்கள் என்னமாக இருக்கு எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவரே, கடந்த அந்த ஒரு பயங்கர விபத்தில் நீங்கள் தான் என்னை காத்து கொண்டீங்க. மரணம் சம்பவித்திருக்கலாம், அல்லது ஆண்டவரே மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ்,
கர்த்தாவே, நான் ஒரு பொல்லாத கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொல்லாத உலகத்தில் அல்ல, பொல்லாத ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உண்மை ஆண்டவரே, அது எவ்வளவு உண்மை தகப்பனே. ஒரு பொல்லாத கிறிஸ்தவ உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறது நான் மறுக்க முடியாத ஒரு காரியம். ஆமாண்டவரே, தேவா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நம்ப முடியறதில்லை, விசுவாசிகள் என்பவர்களை நம்ப முடியறதில்லை, போதர்களை நம்ப முடியறதில்லை. ஆமாண்டவரே, போதர்கள் மத்தியில் போட்டிகளும் பொறாமைகளும் தாழ்மையற்ற பல குணங்களும் மலிந்து கிடக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாக ஆண்டவரே கர்த்தாவே கருதுகிற காலம் இது போயிடுச்சு. ஆமாண்டவரே, இது ஒரு கடுமையான ஒரு கிறிஸ்தவ காலம், கடுமையான ஒரு கிறிஸ்தவ காலம். அதன் மத்தியில் ஆண்டவரே, இவைகளெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறேன். ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறேன். மனிதனை நம்புவதை, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆண்டவரே, எவ்வளோ உண்மை தாப்பனே. ஆண்டவரே, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தேவா, உம்மை மாத்திரமே நான் சார்ந்து வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நீர் போதுமானவர். அது ஒன்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். மை காட் இஸ் சஃபிஷியன்ட். ஷோலி மை காட் இஸ் சஃபிஷியன்ட். என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு போதுமானவராக இருக்கிறார். என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஆண்டவரே போதுமானவராக இருக்கிறார். அது ஒன்று மாத்திரமே நான் சொல்ல முடியும், அதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஆமாம் ஆண்டவரே, நீர் எவ்வளோ அழகாக எனக்கு போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, உடைய அருமையான சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மக்கள் அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறதில்லை, மக்கள் அதிகமாக ஜெபிக்க விரும்புறதில்லை ஆண்டவரே. ஜெபத்தை குறித்து ஒருவேளை கூட்டமாக கூடனா தங்களுடைய அழகான ஜெபத்தை மற்றவர் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் தனியாக ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறது ஆண்டவரே ரொம்ப குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அதன் மத்தியில் உம்மை மாத்திரமே சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், உம்மை மாத்திரமே சார்ந்து வாழுகிற ஒரு ஆண்டவரே உலகத்தின் மத்தியில் தகப்பனே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. காலம் மிக கூடியது ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் சொல்றத பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, 10 லட்சம் மக்கள் 2 பேர் தான் கானான் தேசத்தில் பிரவேசிக்கிறாங்க. இது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளோ பேர் ஆண்டவரே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆண்டவரே, எவ்வளோ எச்சரித்தாலும் மனுஷர்கள் அதை பற்றி பயப்படுறதில்லை. நரகத்தை மோட்சத்தை நிறைய பேர் நம்புறதே இல்லை, நிறைய பேர் நம்புறதே இல்லை. பின்னால் ஒரு உலகம் இருக்குமாங்கிறதை பற்றி எண்ணுகிறது ஆண்டவரே இன்றைக்கு ரொம்ப குறைந்து போயிடுச்சு. சுவிசேஷம் என்பது இந்த உலகத்தில் அநேக மக்கள் எண்ணுகிறதெல்லாம், இந்த உலகத்தில் நான் ஒரு நல்லா வாழணும், கஷ்டமில்லாமல் வாழணும், நல்ல தீர்க்காயுசோடு வாழணும், இதுதான் சுவிசேஷம் என்று நினைக்கிறாங்க. எத்தனையோ போதர்கள் இதைத்தான் சுவிசேஷம் என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே, நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. நித்தியத்தை குறித்த எண்ணங்கள் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருப்பதில்லை, விரும்புறதில்லை. ஆனாலும் தேவனே, உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மையுள்ளது, உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மையுள்ளது ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு காரியம், ஆண்டுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை ஆண்டவரே ஃபைனலாக ஆண்டவரே நிதானிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது, ஐயோ தாப்பனே, இல்லையே, ஃபைனலாக நிதானிக்கக்கூடிய காரியம் என்பது இல்லை. ஆண்டவரே, என்னை கிருபையாக இருந்தரலும், இரக்கமுள்ள ஆண்டவரே என்னை தயவாக இருந்தரலும், அன்பின் ராஜாவே என்னை கிருபை கூர்ந்தரலும், ஆண்டவரே நீ தயவு கூர்ந்து வழி நடத்தியறலும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், உமது சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவாஜ்
ஆண்டவரே, இந்த காரியத்தை கூட சரியாய் நிதானித்து செய்யப்படும். பிசாசு விழிப்புள்ளவனாக இருக்கிறான், ரொம்ப தீவிரமா இருக்கிறான். வேதம் சொல்லுது இது ஒரு கடைசி காலங்களில ஆண்டவரே தனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா செயல்படுகிறான். எந்தெந்த விதத்தெல்லாம் ஆத்துமாக்களை வஞ்சிக்க முடியுமோ அந்தந்த விதங்கள்லாம் செய்யறான். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசு எவ்வளவு உண்மை தாப்பனே. ஆண்டவரே, இந்த டெவில் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ ஆண்டவரை விழிப்பாக தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவா, ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இது இருக்கிறது. ஆண்டவரே, அவை பிசாசு ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ தீவிரமா ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கு. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்முடைய பிள்ளைகளே நீர் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே எவ்வளோ கண்மணியை போல காத்து வருகிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எவ்வளோ உண்மை தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே எவ்வளோ உண்மை தாப்பனே. ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே எவ்வளோ காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரே தீவிரமாக இருக்கிறான் தாப்பனே, தீவிரமாக இருக்கிறான், அவன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, அவன் எவ்வளோ ஆண்டவரே he works day and night. எப்படியெல்லாம் ஆண்டவரே மக்களை ஏமாத்துறது, எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறது, எப்படியெல்லாம் மக்களை ஆண்டவரை பின்னிட்டு இழுக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வெளிப்பாக இருக்கிறாங்கிறத பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ உண்மை தாப்பனே. உடைய வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே எவ்வளோ உண்மையாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, நீர் கிருபையாக இருந்தருளும், நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஐயோ அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆகவே ஆண்டவரே அவன் ரொம்ப விழிப்பாக இருந்து செயல்படுகிறான். ஆண்டவரே தேவா, தேவா நீர் கிருபையாயிரும் தகப்பனே, நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. ஆண்டவரே எவ்வளோ பயங்கரமான ஒரு காலமாக இருக்கிற தாப்பனே. ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே எவ்வளோ விழிப்பாக இருக்கிறான் தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பிசாசு ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே வெறிப்பாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே நீர் இறங்கும். ஆண்டவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. ஐயோ தேவா, நீர் கிருபையாக இருந்தருளும். ஐயோ ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே, தேவா, தேவா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. அவன் தீவிரமாய் செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்தரலாம், நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே, மிக ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள் தான் ரொம்ப கொடியவர்கள் என்று அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, இன்றைக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே பயங்கரமான ஒரு காலத்துல ஆண்டவரே பயங்கரமான ஒரு கிறிஸ்துவ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் உண்மையிலவர். பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தீவிரமாய் செயல்படுகிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒளியின் வேடம் தரித்து செயல்படுகிறான். மக்களிடத்துல பொய்ய பேசி நம்ப வைக்கிறான். ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனங்கிறான். ஆண்டவரை நித்தியத்தை அநேகர் நம்புகிறதில்லை. ஆனாலும் உம்முடைய மக்களை ஆண்டவரே கிருபையாய் தாங்குகிறீர். உம்முடைய மக்களை தயவாய் நீர் தாங்குகிறீர். உம்முடைய மக்களை நீர் கிருபையாய் பலப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு சவால் ஆண்டவரே. மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில அதிகமான விசுவாசம் இருக்காது, அதிகமான விசுவாசம் இருக்காது. அதுதான் உண்மை. அநேகர்
ப்ரொஃபஷனல் கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மெய்யான விசுவாசம் உடலாம் இருக்க மாட்டாங்க. அநேக ஊழியர்கள் தீவிரமாக செயல்படுவாங்க, பல விதங்களில் அவர்கள் ஊழியத்தை செய்வாங்க, ஆனால் அவர்களே உண்மையான ஊழியர்களாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, இது எவ்வளோ உண்மை தாப்பனே. இது ஒரு கடுமையான ஒரு காலமாக இருக்கிறது, மிக கடுமையான ஒரு காலமான ஆண்டவரே. உண்மை உண்மையாய் தாழ்மையாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. உண்மையாய் தாழ்மையாய் சார்ந்து கொள்ளுகிற ஒரு நாளும் நீர் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் அவர்களை ஆண்டவரே நீர் அலட்சியப்படுத்துகிறவர்கள. ஸ்தோத்திரம் தாப்பனே, நல்ல தாப்பனே. எனக்கு நீங்கள் போதித்து வருகிற அருமையான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே, அந்த எரேமியாவை படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, நீர் இதை சொல்றதை பார்க்கும் பொழுது ஒரு மனித ரீதியாக நீர் சொல்லுகிறீர் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறேன். ஆமாண்டவரே, மனித ரீதியாக நீர் இதை சொல்லுகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயமாக ஒரு மனித ரீதியாக நீ சொல்லும்படியான ஒரு காரியமாக இது இருக்கிறது என்பதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு உண்மை தாப்பனே. ஆண்டவரே தேவா, ஆமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிறான், இஸ்ரவேல் புத்திர சந்த இடத்தில் சேர்ந்த என் வார்த்தைகளை கொண்டவர்களோடு பேசும். ஆண்டவரே கர்த்தாவே, விளங்காத பேச்சும் கடினமான பாஷையுமுள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்துக்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் அதே எசேக்கியேல் முன்னில் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையல்ல, பாஷையுமுள்ள அநேக ஜாதியிடத்துக்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் ஒரு இடத்துக்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? ஆமாண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் செவி கொடுப்பார்களோ? இதைத்தான் சொல்றாரு போல. அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியம் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் உண்மையாலுமே இதுதான் என்பதை குறித்து சொல்வதற்கு தயக்கமல்ல. ஆண்டவரே கர்த்தாவே, செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. ஐயோ ஆண்டவருக்கே செவி கொடுக்க மாட்டோம். ஐயோ, மனிதனுடைய இருதயத்தை போல திருக்கான இருதயங்கிறது வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை ஆண்டவரே. மனிதனுடைய இருதயத்தை போல திருக்கான இருதயம் என்பது இந்த உலகத்துல இல்லை ஆண்டவரே. மனிதனுடைய இருதயத்தை போல திருக்கான இருதயம் என்பது இந்த உலகத்துல இல்லை. தேவா தேவா, உண்மையை நோக்கி பார்த்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சி வருகிறோம் தகப்பனே. தேவா, நீர் இரக்கமாயிரும், நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. நீ தயவு கூர்ந்தருளுமையா. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மிக கடினமான ஒரு காலம் இது. மெய்யான மனத்தாழ்மையை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. மெய்யான மனத்தாழ்மையுள்ளவர்களை பார்ப்பது மிக அரிதான காரியமா இருக்கிறது. தங்களை குறித்து உயர்வா எண்ணிக்கொள்ளுகிற காரியங்களை பொதுவாக பார்க்கிற ஆண்டவரே. ஆம் தாப்பனே, ஆனால் மெய்யான மனத்தாழ்மையுள்ள கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை பார்ப்பது ரொம்ப அரிதான ஒரு காலமாக தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர், நீர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர். யாரை நீர் கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறீர்களோ அவரை கடினப்படுத்துகிறீர். யாரை கடினப்படுத்த வேண்டும் என்ற திட்டமிட்டிருக்கிறவர்களை கடினப்படுத்துகிறேன். யாரை ஆண்டவரே மேல் கிருபையாயிருக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த மனந்திரும்பலின் ஆவியர்களுக்கு கொடுக்கிறேன். ஜீவனுக்கு எதுவான மனந்திரும்பலை தந்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த மனந்திரும்பலை நீர் கொடுக்கிறேன். இந்த மனந்திரும்புதலை ஆண்டவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தாழ்த்துகிறார்கள், தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்கிறார்கள். ஐயோ, ஒரு பயங்கரமான உலகத்தில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு மிகவும் கடினமான இஸ்ரவேல் மக்களை ஒழிய வேறொருவரும் இல்லை ஆண்டவரே. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவரே கடினமானவர்கள். தங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தா, சாதகமா இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவரே, ஒரு விசுவாச பரீட்சைன்னு வந்துட்டா ஆண்டவரே அவர்கள் தேவனை விட்டு வழி விலக ஆரம்பிக்கிறாங்க.
தேவனை அலட்சியப்படுத்துறாங்க, அவனுடைய சபையை அலட்சியப்படுத்துறாங்க. அவளுக்கு நேரம் இல்லை, அவளுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உடைய வாழ்க்கையில சத்தியத்தை விரும்புறதில்லை. அவனுடைய சத்தியம் இப்படி சொல்லுதே, அதன்படி நம்ம வாழ வேண்டும், அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே விரும்புகிற ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி ரொம்ப கம்மி, உலகத்துல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஆண்டவரே கர்த்தாவே இதுதான் உலகம், இதுதான் ஒரு உலகம், இதுதான் ஆண்டவரே பொல்லாத கிறிஸ்தவ உலகம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, வெறியன் பாம்பு குட்டிகளே, ஐயோ ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே ஒரு கொடுமையான ஒரு காலம் இது. ஆனாலும் உம்முடைய மக்களை நீர் பாதுகாக்கிறீர், உம்முடைய மக்களை நீர் பாதுகாக்கிறீர். ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்க்கையில நீர் நிச்சயமாக கிரியை செய்கிறீர். உம்முடைய ஆவியானவரை கொண்டு பேசுகிறீர், உணர்த்தி வைக்கிறீர், தாழ்மைப்படுத்துகிறீர், வழிநடத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் கைவிடுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா மக்கன் மகனை தாழ்த்துகிறேன். எனக்கு ஞானம் இல்லை, மற்றோடு பேசும்படியான காரியத்தில் கூட எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை தாப்பனே. மற்ற இடத்துல பேசுகிற காரியத்தில் கூட எனக்கு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை ஆண்டவரே. ஐயோ கத்தாவே, உண்மையான ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய கிருபைக்காக நான் கெஞ்சி வருகிறேன். உண்மையான மனத்தாழ்மைக்காக ஜெபிக்கிறேன். என்மாத்திர ஆண்டவரே, நான் எப்படியோ அழிந்து போக வேண்டியவன், இவ்வளவு வீணாய் போயிருப்பான் ஆண்டவரே. உளையான சேற்றில் நான் அழிந்து கொண்டு இன்றைக்கும் அதில் தான் இருந்திருப்பேன். ஆனால் என்னை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே. இது எப்படினாலும் ஒன்று நான் சொல்லுவேன், பாவத்திலிருந்து என்னை ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவம் என்னை ஒரு காலத்தை அழித்து கொண்டிருந்தது, பாவம் என்னை முற்றமாக அழித்து கொண்டிருந்தது. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் பாவத்தின் மேலே வெற்றியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தாரும், பரிசுத்தமான சிந்தையை தாரும், பரிசுத்தமான எண்ணத்தை தாரும் ஆண்டவரே. இந்த கொடிய ஒரு காலத்தின் மத்தியில் ஆண்டவரே, ஆண்டவரே நான் யார் இடத்துல போவேன்? தேவா தேவா, கொடிய ஒரு காலத்தின் மத்தியில் நான் யார் இடத்துல போவேன்? ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க ஒருவர் தான் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்குன்பாக என்னை தாழ்த்தி வருகிறேன், உமக்குன்பாக என்னை வெறுமையாக்கி வருகிறேன். ஆண்டவரே, கிருபையாயிரும் தகப்பனே. பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. பாவியாக மேல் தயவாக இருந்தல்லும் ஆண்டவரே. கத்தாவே, உமக்குன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளோ சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன், எவ்வளோ காரியங்களை நன்மைகளை கொடுத்திருக்கிறேன், கால நேரங்களை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தாப்பனே. ஆண்டவரே, காலங்களையும் நேரங்களையும் கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ அருமையாக ஆண்டவரே நீங்கள் இந்த வாழ்க்கையில் செயல்பட்ட எல்லா காரியங்களையும் நான் நோக்கி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திர ஆண்டவரே, மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் மாறாதவராக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையில் உண்மையிலவராக இருக்கிற ஆண்டவரே. ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே நாட்கள் போக போக விசுவாசத்தை பார்ப்பது அரிது. கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டு அவரவர்கள் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுவதே ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு காரியம். அவரவர்கள் தன்னுடைய ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளுவதே ஒரு பெரிய போராட்டம். கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் செய்யும் பொழுது மக்கள் செவி கொடுப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது கூட ரொம்ப கஷ்டம்தான். மக்கள் செவி கொடுப்பதில்லை ஆண்டவரே, மக்கள் செவி கொடுக்க விரும்புவதில்லை. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒரு கொடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் மாறாதவர், என் ஆண்டவர் மாற மாட்டார், ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய ராஜ்யத்தின் இனிமை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவரோடு வாழ்கிற வாழ்க்கையினுடைய இந்த மகத்துவம் மாறாதது, அவருடைய சத்தியம் மாறாதது, அவருக்குள்ளாக வலது பாரசத்தில் மிகுந்த பேரின்பம் என்று அதெல்லாம் மாறாதது. அதுவரே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற நாட்களில் போராட்டம் உண்டு. ஆனால்
நீங்கள் என்னோடு கூட இருக்க வாக்கு பண்ணியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பயங்கரமாக போராட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிற காரியத்தை பார்க்கிற ஆண்டவரே, பொதுவான கிருபையிலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவரே அதிகமாய் போராட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அன்றைக்கு இவ்வளவு இல்லை. ஆண்டவரே, நோவாவின் காலத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் எவ்வளவு மனம் வேதனைப்பட்டீர். பரிசுத்த ஆவியார் அன்றைக்கு மனம் வேதனைப்படுகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் எங்கே? ஆண்டவரே, ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் இன்றைக்கு ரொம்ப இல்லை. ஆண்டவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் இன்றைக்கு ரொம்ப இல்லை. ஆமாம் ஆண்டவரே, எவ்வளவாக அந்த எரேமியாவின் புலம்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, எவ்வளோ ஒரு கொடிய காலம் அந்த ஆண்டவரே. அந்த ஆதி நாட்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அவனுடைய ஆண்டவரே, என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை. அவன் மாம்சம்தான். அவன் இருக்க போகிற நாட்கள் 100 வருஷம். பரிசுத்த ஆவியான இன்றைக்கு மனிதனோடு போராடுகிறார். உண்மை ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஐயோ எவ்வளோ ஒரு பயம். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் கூட சரியில்லை, பொல்லாதது. ஆண்டவரே, every imagination of the thoughts of his heart was only evil. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஒரு மனித ரீதியாக ஆண்டவரை என்னை பேசி சர்வ வல்லவேலர், சர்வ ஞானம் உள்ளவர். ஆனால் ஒரு மனித ரீதியாக repented of the Lord, மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குவதற்காக வருத்தப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஐயோ ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியான்றைக்கு மனிதனோடு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கிறது. ஐயோ, மனிதனுடைய பாவத்தின் பெருக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் போராடுகிறார் அதை கட்டுப்படுத்தும்படியாக. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக ஒரு மனிதனோடு கூட போராடுகிறார். பாவத்தின் கொடுமை அதிகமாக இருக்கிற அந்த காலத்தை நீ பார்க்கும் பொழுது நீ நிச்சயமாக ஆண்டவரே நீ போராடுகிறீர். நிச்சயமாகவே நீ போராடுகிறீர் ஆண்டவரே. மனிதனுடைய அகோர பயங்கரத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, அவனுடைய காரியங்கள் எவ்வளோ கொடுமையானதாக இருக்கிறது. உடைய காலங்கள் எவ்வளோ கொடுமையானதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, மனிதன் இருதயத்தின் நினைவில் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாததாக இருக்கிறது. யாரையும் நம்ப முடியறதில்லை, யாரையும் நம்ப முடியாது. ஆண்டவரே, இந்த காரியத்தினுடன் என்ன செய்யணும்? என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்தியறலும் தகப்பனே. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்களை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். தேவா, நீங்க இறங்கும், எனக்கு இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபையாக இருந்தரலும் தாப்பனே. ஒரு பொல்லாத என்னுடைய வாழ்க்கையில தாப்பனே, எனக்கு நீங்க ஆண்டவரே உதவி செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத என்னுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு கிருபை செய்து என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. நான் யார் இடத்துல போவேன் ஆண்டவரே? நான் யார் இடத்துல போவேன்? என்னை நீங்க ஆண்டவரே வழி நடத்துங்க. எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க, எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தேவா, நீங்க என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த ஏழை பாவியை நீங்க வழி நடத்துங்க தேவா. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. கிருபையாக இருந்த என்னை வழி நடத்துங்க. எதை விதமாக செய்வது என்பதை குறித்த காரியத்துல ஆண்டவரே அடியனை வழி நடத்துங்க தேவா. நீர் கிருபை செய்யுங்க, நீ இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் தயவு கூர்ந்தரலும் ஐயா. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று
ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. தேவா தேவா, நீ இரக்கத்தை தந்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாக நாம் வாழணும். வேதனுண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து, எவ்வளோ அருமையான ஜெபம் இது ஆண்டவரே. பாவியாக மேல் கிருபையாயிரும். கிருபையை தவிர எனக்கு வேற ஒன்றுமே நம்பிக்கை இல்லை. தகுதியின் அடிப்படையில் நான் வருவதற்கே வாய்ப்பு இல்லையே. தகுதியின் அடிப்படையில் என் ஆண்டிடத்தில் நான் வருவேன். என் தகப்பன் தான், அதுவும் கிருபையினால் எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் தான். எனக்கு அவர் தகப்பன் தான், ஆனால் அதுவும் எனக்கு கிருபையினால் கிடைத்த ஸ்லாக்கியம் தானே. என்னுடைய தகுதியினால் அல்ல ஆண்டவரே. என் தகுதியின் அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கும் கிருபையின் அடிப்படையில் தான் இடத்துல செயல்படுறீங்க. ரட்சிக்கப்பட்ட பின்னால தகுதியின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுறீங்களா? இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்பாக தகுதியின் அடிப்படையில் என்னிடத்தில் நீங்கள் செயல்படலை. என்னைக்கு கிருபையின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பித்தீங்களா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. பெரு நம்பிக்கை என்பது எனக்கு இல்லை ஆண்டவரே. பெரு மேன்மை என்பது எனக்கு இல்லை தகப்பனே. எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுவேன். நான் முற்றுமாக ஆண்டவரே ஒன்றுமில்லை, வேறு வெறுமையான மனிதன் ஆண்டவரே. முற்றுமாக வேறு வெறுமையான மனிதன் என்பதை தவிர சொல்லுவதற்கு என்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. தேவா, ஏழை பாவியை கண்ணோக்கிப்பாங்க. உம்முடைய இருதயம் அதிகமாக, பரிசுத்த ஆவியினுடைய இருதயம் அதிகமாக வேதனைப்படுகிறது. மனிதனுடைய திருக்கான காரியங்களாம் பார்க்கும்போது, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். இது உம்முடைய கரங்களை கொடுக்க எனக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் உம்முடைய கிருபை மாத்திரம். எனக்கு வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வேற ஒன்றுமே இல்லை. வேற எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. வேற எனக்கு ஆண்டவரை மீட்பில்லை. வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லை. வேறொரு காரியம் என்பது எதுவுமே என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. வேறொரு காரியம் என்பது எதுவுமே என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஏழை பாவியாகிய நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஏழை பாவியாகிய நான் ஆண்டவரே, நம்முடைய கிருபையை எதிர்நோக்கி நின்று வருகிறேன். இந்த ஏழை பாவியாக நான் நம்முடைய இரக்கத்தை எதிர்நோக்கி வருகிறேன். பாவியாக என் மேல் கிருபையாயிரும். பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. பாவியாக என் மேல் தயவாக இருந்தருளும் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம், எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எனக்கு ஆண்டவரே நம்பிக்கை என்பதில்லை. ஒன்னே ஒன்றுதான் எனக்கு நம்பிக்கை என்பது, என் ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அவர் மாத்திரம்தான் ஆண்டவரே எனக்கு கிருபை செய்ய முடியும். அவர் மாத்திரம்தான் எனக்கு தயவு செய்ய முடியும். தேவா தேவா, உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தேவா தேவா, என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னை கிருபை செய்தரலும் ஐயா. நன்றி செலுத்தின ஆண்டவரே. ஐயோ, ஒரு பொல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையின் தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வேறு நம்பிக்கை என்பது எனக்கு இல்லை ஆண்டவரே. வேறொரு மீட்பு என்பது எனக்கு இல்லை தாப்பனே. தேவா, உங்களை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையாயிரும், என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. என் பேரில் தயவாக இருந்தரலும் ஐயா. உம்முடைய ஒத்தாசைக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மட்டுமாக என்னை வழி நடத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த இளைப்பாறுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா என் தகப்பனிடத்தில் நான் உரிமையாய் வருகிறேன். இது ஆண்டவரே கிருபையின் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். என் தகப்பனிடத்தில் உரிமையாய் நான் வருகிறேன். இருதயத்தெல்லாம் அவரிடத்தில் ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே. இந்த மாஸ்டர்ஸ் மீட்டிங் கூட ஆசீர்வதிங்க. ஆவியானவர் தான் பேசணும் ஆண்டவரே. ஆவியானவர் தான் பேசணும். இல்லைன்னா ஆண்டவரே, உள்ளங்கள் மாற்றப்படும் என்று கூடாத காரியம். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உள்ளங்களோடு கூட பேச முடியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு ஆத்மாவை தாழ்த்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு ஆத்மா
அவருடைய உண்மையான நிலையை வணங்கி கொண்டு அவருடைய சமூகத்துக்கிட்ட வர முடியும். ஆமாண்டவரே, தேவாவியானவரை தவிர வருவதற்கென்று ஒரு நம்பிக்கை என்பது இல்லை தாப்பனே. ஆண்டவரே, இது ஒரு கொடுமையான ஒரு காலமாக இருக்கிறது. மன்னித்து அடியனுக்கு இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய தயவை தந்த அடியனை வழிநடத்தும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வெற்றி சிறந்தீர், வெற்றி சிறக்கிறீர், எல்லாவற்றையும் நிர்ணயித்து அழகாய் வழிநடத்துகிறீர். தோல்வி அடைஞ்சவர் அல்ல. ஆமாண்டவரே, அது ஆதி ஆண்டவரை உருவாக்கின பொழுது விசனப்பட்டீர் மனதிரீகமாக சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவரே. ஆனால் கூட அந்த ஆண்டவரே கத்தாவே காரியத்தில் நம்முடைய கிருபையை கட்டளையிட்டே. ஸ்தோத்திரம் தேவா, மக்கள் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளோ அழகாக நீங்கள் என்னை வழி நடத்துறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஏன்னா என்னுடைய ஆண்டவரத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்காக அவர் கிருபை செய்கிறார். இந்த காரியத்தை விட முடிக்க ஆண்டவரே, இதில் தீமை ஒன்று வர வேண்டாம், குழப்பம் ஒன்று வர வேண்டாம். இந்த காரியத்தில் ஆண்டவரே அநீதியான காரியம் எதுவுமே வேண்டாம். உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும், உம்முடைய அன்பை தாரும். ஆண்டவரே, உண்மையை நான் நோக்கி பார்த்து கெஞ்சி வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை மாத்திரமே ஆண்டவரே நான் தேடினமாக வந்து உம்முடைய ஆண்டவரை ஒத்தாசைக்காக தேவா இதை நோக்கி நான் நிற்கிறேன். உலக பிரகாரமாக மனிதர்கள் ஆண்டவரே ஒருவேளை ஞானத்தில் கூட அதிகமாக தெரியலாம். ஆனால் இது உம்முடைய பொதுவான கிருபை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்திருக்கிறார். அது ஐஸ்வர்யவான் ஆண்டவரே செம்பரமமா இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தான்னா அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பொதுவான கிருபை. ஆனால் லாசரு வறுமையில் வாடினான். உண்மையாக சொல்ல போன ஆண்டவரே, அந்த காரியம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு பாதகமாக இருந்தது, ஒழிய சாதகமாக இல்லையே. ஒருவேளை கஷ்டப்பட்டிருந்தா தேவன் பக்கமாய் திரும்பி இருப்பானோ? ஆண்டவரே, ஒருவேளை கஷ்டத்தில் நடுவில் இருந்திருப்பானோ ஆண்டவரை குறித்து அவன் மனம் திரும்பி இருப்பானோ? ஆண்டவரே, எனக்கு தெரியாதா? நான் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார். ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், ஒரு நாளும் எனக்கு தீங்கு அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக எனக்கு நன்மை தான் செய்வார் ஒழிய ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு தீமை அனுமதிக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, கிருபையாக இருந்துடலாம், இறக்கமாயிரும் ஆண்டவர், தயவுக்கு இருந்துடலாம். உம்முடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, தேவா, உண்மையில்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. அற்ப காரியம் முதலாக என்னால் செய்ய முடியாது என்றத வேதம் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்தை தவிர எதுவுமே நான் நல்லா செய்ய முடியாது. நீதியான காரியத்தை என்பது எதுவுமே என்னால் செய்ய முடியாது. நீதியின் காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அநீதியின் காரியத்தை நான் செய்ய முடியும், பாவத்தை செய்ய முடியும். ஆனால் அற்ப காரியமாக அற்பமான ஒரு நீதியின் காரியத்தை கூட செய்ய முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடு கூட இந்த கிருபையை அப்படி செய்தது. ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீர்திருத்த ஆண்டவரே சிந்தனைகள், சீர்திருத்த சிந்தனை துளிகள். ஆமாண்டவரே, அது எவ்வளோ உண்மை தகப்பனே, அது உண்மை ஆண்டவரே, உண்மை தகப்பனே. சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள், சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அருமையான தேவனே, எவ்வளவு நேர் நல்லவர், எவ்வளவு நேர் நல்லவர். ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா என்னிடத்தில் நன்மை என்பது இல்லை, என்னிடத்தில் நன்மை என்பது இல்லை. ஆண்டவரே, முழுக்க நான் இன்றைக்கும் வாழுகிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். நான் இன்றைக்கும் வாழுகிறேன்னா அது ஆண்டுடைய கிருபை தான், வேறொன்றும் இல்லை. இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் கூட ஆண்டவரே, நான் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கேன், அது ஆண்டுடைய கிருபைகளை தவிர வேறொன்றும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவரே, சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். இதை கூட நீங்க ஆசீர்வதிங்க, இதை கூட நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பான தேவனே, நீங்க ரட்சிங்க. எதாத்துமாவை ரட்சிக்கணும். ஐயோ இல்லைன்னா பயங்கரம் ஆண்டவரே, இல்லைன்னா பயங்கரம். ஐயோ ஆண்டவரே, நீங்கள் தான் ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த குருடா ஆத்தும குருடா நிலையை நீங்கள் மாற்றி போட மாலை இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் அதை பிடித்து கொள்வான்னு சொல்கிறதுனால ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை சொல்கிறதுனால நான் கேட்குறேன். எப்படி நான் பலவந்தம் பண்ணுறது எனக்கு தெரியல. பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பலவந்தம் பண்ணுறதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு ஆண்டவரே, பலவந்தம் பண்ண எனக்கு தெரியல. ஆனால் அதை பிடித்துக் கொள்வதுன்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்டவரே நான் கெஞ்சி கேட்குறேன். ஆத்மாவை ரட்சிங்க. இப்பிரபஞ்சத்தின் இது மனக்கண்களை கூட ஆக்கி போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஆண்டவரே நிலையை மாற்றி போடுகிற நீ மாத்திரம்தானே. வெளிச்சத்தை தரக்கூடியவர் நீங்க மாத்திரம்தானே. அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களால் எல்லாம் கூடும் என்று பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காலம் உண்டு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற ஒரு காலம் உண்டு. ஐயோ ஆண்டவரே, இந்த நாட்களில் பேசும், ஆழமாய் பேசும், ஆழமாய் உணர்த்துவையும் ரட்சியும், ரட்சியும் ஆண்டவரே, கிருபையாய் ரட்சியும், ரட்சியும். ஐயோ ஆண்டவரே, இதனால் ஆத்துமாவை ஜெபிக்க ரட்சித்துக் கொள்ளும். ஐயோ கர்த்தாவே, நீங்கள் தான் ரட்சிக்க முடியும். இல்லைனா இந்த உலகத்தில் எவ்வளோ சாதித்தோம், இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை நிறைவேற்றியும் ஆண்டவரே, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தரணும். நீங்கள் தான் எனக்கு அந்த இரக்கத்தை தரணும். நீங்கள் தான் எனக்கு அந்த தயவை தரணும் ஆண்டவரே. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தாப்பனே. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. கிருபையின் தேவனே, மேல ஒரு நம்பிக்கை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அது இலவசமாக கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் இல்லை நரகத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே பாடுபட வேண்டும், நான் வேதனைப்பட. ஆனால் அதை என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பு ஆண்டவரை என்னை நெருக்கிய விட்டோம். எனக்கு ஒன்று தேவை, உங்களை முருகத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் வீண். எந்த விதத்தில் இந்த மாயை என்னை ஆண்டவர் எடுத்துட வேண்டாம். இந்த மாயைக்கு என்னுடைய இருதயம் சாய வேண்டாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்கிறாரோ அது நல்லது. தோல்வியை போல காணப்படலாம், அது நல்லது. ஆண்டவரே, இந்த காரியத்தை கூட நீர் டெலிவர் விடுதலையாக்க மாடுமால கூடும் ஆண்டவரே. அதன் மூலமாக கூட கற்றுக் கொடுத்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவர். பாடுகள் அவத்தின் மத்தியில் கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான காரியங்களை வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இது எனக்கு தேவை, இது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ நல்ல ஒரு காரியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்க்கையை கடந்து போயிட்டு எத்தனையோ அறிமுகமானவர்கள் கடந்து விட்டாங்க. தே கான், தே கம்ப்ளீட்லி கான். முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் நான் மறைந்து விடுவேன், ஒரு நாள் நான் மறைந்து விடுவேன் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள் தேவா, ஒரு நாள் நான் மறைந்து விடுவேன். நிச்சயமாக ஒரு நாள் அவைகள் ஆண்டவரே கடந்து விடும். நிச்சயமாக ஒரு நாள் அவைகள் ஆண்டவரே மறைந்து விடும். தேவா தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான கர்த்தர், எவ்வளோ மேலான தேவன் நீர் ஆண்டவரே. ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே ஒரு நாளும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம். எவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுவும் இலவசமாய் கொடுத்துருக்கீங்களே. அது ஆண்டவரே, நான் சம்பாதிக்க முடியாத ஒன்றை, என்னால் ஆண்டவரை எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றை
ஒரு நாளும் இது என்னுடைய மனித ரீதியில் ஆண்டவர் எந்த விதத்திலும் சாத்தியக்கூறில்லை. நான் அழிய வேண்டியவன், நான் ஒற்றுமாக அழிந்து போக வேண்டியவன் நான். ஆனால் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக எனக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன், நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளோ உடைய அருமையான பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கைக்காமை துதிக்கிறானா ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நடைமுறையில் தவறி விடுகிறார்களோ, சீர்திருத்த சிந்தனை, சீர்திருத்த சத்தியம் தெரியானா நடைமுறை வாழ்க்கையில் அது பயிற்சிவிக்கப்படாமல் போனால் ஆண்டவரே, இல்லை அந்த ஆத்மா அவங்க ரட்சி, அந்த ஆத்மா ரட்சிங்க. இல்லை ஆண்டவரே, அந்த ஆத்மா 2 பேருக்கு ஜெபிக்கிறேன் ரட்சியம், அது 3 ஆத்மா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவா, நீங்கள் தான் ரட்சிக்கணும். இந்த ஆத்மாக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, இல்லை வேண்டாம், ரட்சிக்காமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டாம், ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டாம். நீங்கள் எப்படி செய்வீங்களோ, மனித ரீதியெல்லாம் சாத்துக்கோர் என்று இல்லைன்னா அது மனித ரீதியிலாக, ஆனால் தேவ ரீதியில் என் தேவனால் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டு என்று கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எவ்வளோ நல்லது ஆண்டவரே, எவ்வளோ நல்லது அதற்காக ஸ்தோத்திரம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? இல்லை ஆண்டவரே, தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் முடியும். ஸ்தோத்திரம் தாப்பனே, நீர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறவர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றின் தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். கருவையின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு உண்மை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எனக்கு ஒன்று போதும், என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆண்டவரே உமக்கு உண்மையாக இருக்கும். கடைசி பரியந்தம் கிருபையினால் என்னை காத்துக்கொள்ள, ஒழுவாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ள ஆண்டவரே, நீர் உண்மை இல்லவர். வழுவாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள நீர் ஒருவரே வல்லவர். நீர் வெற்றி விழி நான் சந்த நேரத்தில் அழிந்துருவேன். அது ஒன்றுதான் ஆண்டவரே. ஆண்டவரே, முடிய பேரிலும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் அந்த விழிப்புள்ள ஆவியை, விழிப்புள்ள ஜாக்கிரதை நீர் கொடுத்து தான் அதை செய்யறீங்க. ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாக நான் வாழ்ந்துட்டு நான் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவேன் அப்படின்றது வேதத்தில் இல்லை ஆண்டவரே. கிருபையாயிரும். அருமையான ஆண்டவரே, உன்னதமான சீர்திருத்த ஆண்டவரே, சிறந்த சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள், சீர்திருத்த சிந்தனை சிதறல்கள், அதே ஆசீர்வதி ஆண்டவரே. எவ்வளோ அருமையாக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, அற்புதமாக செய்கிறீங்க, ஆச்சரியமாக செய்கிறீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே மிகுந்த ஆச்சரியக்குரியதாகவே இருக்கிறது. ஆமா ஆண்டவரே. தேவா, என்னை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவரால் நான் தொடப்படாமல் இருந்திருந்தா, ஐயோ தாப்பனே, என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும். நான் யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பாரானா, ஆண்டவர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானா, என்னுடைய ஆண்டவரை மாம்ச இச்சைகளின் பாவம் என்னை அழித்திருக்கும், என்னை சின்னாபனமாக்கி இருக்கும். ஐயோ ஆண்டவனுடைய அகோரத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய கொடுமையை நான் அறிந்திருக்கிறேன். அது எனக்கு மறைவானதில்லை. என்னுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவரே என்னை பார்க்கும் பொழுது அதனுடைய கொடுமை அகோரத்தை ஆண்டவரை சிந்தித்து பார்க்கும் பொழுது அது மிக கொடியது. அவனுக்கு ஊழியம் செய்வது, பாவத்துக்கு ஊழியம் செய்வது என்பது இந்த உலகத்தில் மிக கொடிய ஒரு காரியம். ஆண்டவரே, மனிதன் ஆனா பாவத்துக்கு ஊழியம் செய்ய தான் விரும்புகிறான், ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பல. ஆண்டவர் அழகா கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரட்சி மக்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மனுஷன் இளைப்பாறுதலை விரும்பல,
இளைப்பாறுதலை ஒருவேளை விரும்பினால் அதை வேறு வழியில தான் வேணும்னுக்காக நான் இயேசுவின் வழி வேண்டாம். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவரை பல விதங்களில் அமைதியை தேடுகிறார். ஏன் ஆண்டவரை யோகா இன்னும் பல விதங்களிலே தேடி போற பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டுடைய வழியில விரும்பல. என்ன ஆண்டுடைய வழி எப்பொழுதுமே மனிதனுடைய பெருமையை தொடுகிறது. ஆண்டுடைய வழி எப்பொழுதுமே மனிதனுடைய ஆண்டவரே அந்த மேட்டுமையை ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாக ஆண்டவரே கர்த்தாவே பயங்கரமானதாக இருக்கிறது. ஆண்டவரே ஆனாலும் ஐயோ இறங்கும் கர்த்தாவே. பட்டணத்தில் அநேக ஜனங்களோட வாக்கு பண்ணினீங்க. அதுதான் தகப்பனே எனக்கு கொண்டு வாங்க ரட்சியுங்க ஆண்டவரே. நமக்குள்ளாக இருக்கிற அந்த இளைப்பாறுதலை மக்கள் விரும்பலை. ஐயோ ஆண்டவரே அலசடிப்பட தான் விரும்புகிறாங்களே ஒழிய ஆண்டவரே அமைதியாய் வாழுகிற அந்த வாழ்க்கையை ஜனங்கள் விரும்புறதில்லை. ஆண்டவருக்குள்ளான அமைதியை விரும்புறதில்லை. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவருக்குள்ளான அந்த எளிய விசுவாசத்தை மக்கள் விரும்புறதில்லை. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம் அது. எவ்வளோ ஒரு கொடுமையான காரியமாக இருக்குது. ஆண்டவர் சோழக போயிருக்கும் பொழுது தேவா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இது கிருபை செய்யும் ஆண்டவரை, நீ இறக்கம் செய்தரலாம். தேவாதி தேவனை உண்மை நாங்கள் நோக்கி பார்த்துருக்கிறோம், உண்மை நோக்கி பார்த்து கெஞ்சிருக்கிறோம் ஆண்டவரை. ஐயோ மனிதன் எவ்வளோ ஆண்டவரை கர்த்தாவே அழிந்து போகிற போஜனத்துக்காகத்தான் ஆண்டவரை வாழ விரும்புகிறான். இது ஒரு கொடுமையான ஒரு உலகம். அவனுடைய காரியங்களுக்கு விலை மதிப்பில்லை. ஆண்டுடைய காரியங்களுக்கு விலை மதிப்பில்லை. ஒன்னது பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் இதன் மத்தியில அவனுடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியின் ஆறுதலினாலும் தேர்தலினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க, மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே உடனே கலக்கமடை போல. ஆனால் அந்த அமைதி அவர்களை விட்டு எடுக்கப்படுகிறதில்லை, அந்த சமாதானங்களை விட்டு எடுக்கப்படுகிறது. என்ன அவருடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். Our God is in the heaven throne. ஆண்டவரே நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறீர், அற்புதமாக வழிநடத்துகிறீர். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆண்டவரை மேலானவராக இருந்து இந்த காரியத்தில் தாப்பனை நீர் கிருபை செய்கிறீர். ஸ்தோத்திர தாப்பனை மேலான ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் ஆண்டவரே கத்தாவே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆண்டவரே இலவசமாய் கொடுக்க முடியாத அழைக்கிறீர். ஆனாலும் கூட மனிதனோ விலகி ஓடுகிறான். விலகி ஓடுகிறதை பார்க்கும்போது தாப்பனே இது ஒரு கொடுமையான ஒரு உலகம், கொடுமையான ஒரு உலகம் ஆண்டவரே, கொடுமையான ஒரு உலகம். ஆனால் ஆண்டவரே அதன் மத்தியில் ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாறுதலை தேடுகிறவர்கள், ஆண்டவருக்குள்ளாக சமாதானத்தை வாஞ்சிக்கிறவர்கள் வெறுமையாய் போவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கை வெறுமையாய் போவதில்லை. உடைய வாழ்க்கை வெறுமையாய் ஆண்டவரே கத்தாவே ஒரு நாள் வீணாகிறதில்லை. அதில் இளைப்பாறுதல் இருக்கு, சமாதானம் இருக்கு, அதில் சந்தோஷம் இருக்கு. ஆண்டவரே தொட்டர்லும் ஐயா சுகத்தித்தார் மீதிலெல்லாம் மன்னித்து இறங்கும், அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும். ஆண்டவரே என் நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்று ரசித்து பாருங்கள். உண்மையிலுமே ஆண்டவருடைய அந்த நன்மையை ஒவ்வொரு நாளும் ரசிக்க அது எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. ஒரு சின்ன காரியத்திலும் ஆண்டவரே அதை ருசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ மேலானதாக இருக்கிறது. உண்மை ஆண்டவரே, உண்மையிலேயே தாப்பனே ஒரு பெருமையான ஒரு இருதயம் எப்பொழுதும் தன்னை ஆண்டவரே ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளுகிறது. தாழ்மையான ஒரு இருதயம் தன்னை ஆண்டவரே முற்றமாக ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சீர்திருத்த சிந்தனை சிதறல்களை நீர் ஆசீர்வதியும். சீர்திருத்த சிந்தனை சிதறல்களை ஆண்டவரே நீர் கிருபையாக ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அதில் கூட உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும், அதில் கூட உடைய கிருபையின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே தேவா தேவா இதை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. எவ்வளோ அருமையாக நீர் வழி நடத்துகிறேன்.
எவ்வளவு அற்புதமாக நீர் வழி நடத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் நீ பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஏழை பாவிக்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். அளவிடப்பட முடியாத நன்மைகள், அளவிடப்பட முடியாத அளவுக்கு உம்முடைய கிருபைகள், அளவிடப்பட முடியாதக்கு உம்முடைய ஸ்லாக்கியங்கள். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.